நீங்க 12 lakhs இன்கம் வாங்கினாலும் டாக்ஸே பே பண்ண வேண்டாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட கிராஸ் salary 12 lakhs இருந்துச்சுன்னா அப்போ உங்க HRA 1.5 lakhs வரும். அண்டர் செக்ஷன் 10(13A) ல HRA 1.5 lakhs நீங்க எக்ஸெப்ஷன் பண்ணிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 16 ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 டிடக்ஷன் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80C ல PPF, ELSS, LIC இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1.5 lakhs டிடக்ஷன் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80CCD ல NPS ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 50,000 டிடக்ஷன் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80D ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கும் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 75,000 டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஹோம் லோன் எடுத்திருந்தா நீங்க பே பண்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல இருந்து செக்ஷன் 24B ல 2 lakhs வரைக்கும் டிடக்ஷன் காமிக்கலாம். இதுவே நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே செக்ஷன் 80E ல டிடக்ஷன் பண்ணிக்க முடியும். நான் ஒரு 25,000 எடுத்திருக்கேன். எஜுகேஷன் லோன் எடுக்காதவங்க டொனேஷன் ஏதாவது கொடுத்திருந்தீங்க அப்படின்னா செக்ஷன் 80G ல டிடக்ஷன் பண்ணிக்க முடியும். சோ இது வரைக்கும் உங்க டோட்டல் டிடக்ஷன் 7 lakhs. சோ உங்க டாக்ஸபிள் இன்கம் பாத்தீங்கன்னா கிராஸ் salary மைனஸ் டோட்டல் டிடக்ஷன் 12 lakh minus 7 lakh. So, உங்களோட taxable income 5 lakhs. உங்க taxable income 5 lakhs or 5 lakhs க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா under section 87A of income tax யூஸ் பண்ணி ரிபேட் பண்ணிக்கலாம். That means 0 பண்ணிக்கலாம். So, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.